Samsung Galaxy F62 ரீசெண்டாக Samsung லான்ச் பண்ண ஒரு ஆல்ரவுண்டர் 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸிங்காக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், அவுட்லுக்காக இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரவுண்டராக இருந்தாலும் இதுலேயும் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் Samsung Galaxy F62 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள் பெட்டராக கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் தவறாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ Samsung Galaxy F62 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளேயோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. Exynos 9825 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 7000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 11. கூடவே இது 3 கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க, லேசர் க்ரீன், ப்ளூ அண்ட் கிரே. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 23,999, 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 25,999 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூசர்ஸாக இருந்தால் இந்த ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 2,500 rupees டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பெஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Exynos 9825S இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட். இந்த சிப்செட் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இவங்க கொடுத்தது, அதுவும் மிட்ரேஞ்ச் ப்ரைஸிங்கில் இவங்க கொடுத்தது தான் இதோட பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ Exynos 9825 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட் வந்து Snapdragon 765G இந்த சிப்செட்டை விட ரொம்பவே பெஸ்ட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு 855 Snapdragon 855 அளவுக்கு வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிப்செட்டில் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னாலும் இது பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அதே நீங்கள் கேம்ஸ் விளையாடுறதுக்கு அப்படின்னா கூட இது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். ஸோ ஓவராலாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இந்த சிப்செட் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸிங்க்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பெஸ்ட்டாக கொடுத்துருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Samsung Galaxy F62 வந்து உங்களுக்கு நாக்ஸ் செக்யூரிட்டியோட லான்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த நாக்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் வந்து ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி லிமிட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அப்டேட் மூலயமா வந்து இவங்க அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ Samsung Galaxy F62 உங்களுக்கு நாக்ஸ் செக்யூரிட்டியோடைய லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஃபோல்டர் இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு ஹைலி செக்யூர்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். மட்டும் இல்லை சாம்சங்குடைய F62ல வந்து டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 inches மேசிவ் டிஸ்பிளே மட்டும் இல்லை, சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ மாதிரி சாம்சங் வந்து டிஸ்பிளே செக்மெண்ட்டில் யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணல, சூப்பர் AMOLED ப்ளஸ் கொடுத்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேவோட தான் Samsung Galaxy F62 லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி செக்மெண்ட். பொதுவாக M சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து மெகா பேட்டரியோட இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் F சீரீஸ்லேயும் வந்து 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா தாராளமாக 2 நாள் வந்து நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இன்னொரு பெரிய ஹைலைட் வந்து 7000 mAh பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகைன் இதுவும் 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி அப்படின்னாலும் நீங்கள் 64 மெகா பிக்சல் செலக்ட் பண்ணி பிக்சர்ஸ் கிளிக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை Samsung Galaxy F62 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டு 23,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நாக்ஸ் செக்யூரிட்டியோட இவங்க லான்ச் பண்ணும்போது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் Samsung Galaxy F62 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ப்ரைஸிங் வந்து அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ Samsung Galaxy F62 இவ்வளோ ப்ரோஸோட பெஸ்ட் திங்ஸோட கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் 4G ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சொல்லலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயும் வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணது. Exynos 9825 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட். அதே சமயத்தில் இது ஒரு 5G கேப்பபிள் சிப்செட். இதில் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கண்டிப்பாக லான்ச் பண்ணலாம். அப்படி
அப்படி இருந்தும் ஏன் சாம்சங் வந்து இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து எல்லாருமே இப்போ 5Gக்கு அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் இயர் இந்தியாவில் 5G லான்ச் ஆக போகுது. ஏன்னா வந்து இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் 5Gக்கு அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கும். கண்டிப்பாக ஒரு ரியல் ஹிட்டாக இருந்திருக்கும். ஸோ இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இதோட கான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சூப்பர் AMOLED பேனல் ப்ளஸோட பெஸ்ட் டிஸ்பிளேவாக இருந்தாலுமே இதில் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிஸ்ஸிங். இது 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒருவேளை 90 Hzல கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் 90 Hz கொடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ சாம்சங் Galaxy F62 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. அதோட இது HDR சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் வந்து டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 9825ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு flagship சிப்செட் தான். இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 765 விட உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். AnTuTu ஸ்கோர்ஸும் வந்து அப்படி தான் ரிவீலாக இருக்குது. பட் ஸ்டில் ப்ராக்டிக்கலாக வந்து இது ஆல்ரெடி வந்து சாம்சங் உடைய Note 10ல் லான்ச் ஆன ஒரு சிப்செட் தான். அதில் வந்து என்ன ட்ராபேக்காக இருந்ததுன்னா வந்து டே பை டே வந்து யூஸ் பண்ணும்போது வந்து இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்தது. அதே ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் அப்படிங்கும்போது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்போவுமே ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது. ரொம்பவே ஸ்டேபிளான ஒரு சிப்செட். அந்த விஷயம் வந்து எப்போவுமே மீடியாடெக்காக இருக்கட்டும் எக்ஸினோஸாக இருக்கட்டும் அதில் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். ஸோ Exynos 9825 அப்படின்னு சொல்லும்போது இது பெஸ்ட் பர்ஃபார்மிங் சிப்செட்டாக இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் ஹை-எண்ட் கேமிங் எல்லாம் விளையாடுவீங்களா, நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு எந்த இஷ்யூவுமே கிடையாது. பட் நீங்கள் ஒருவேளை ஹை-எண்ட் கேமிங் விளையாடுவீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் நீங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அடுத்த இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சாம்சங்குடைய M51ல் சொன்னது தான். இவங்க எப்போவுமே வந்து கிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுக்குறாங்க. அது எந்த பிரச்சனையுமே இல்லை, கிரேடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இந்த கிளாஸ்டிக் பேக் பேனலில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஸ்க்ராச்சஸும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக டிபியூ கேஸோட தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். பட் இவங்க வந்து எப்போவுமே பாக்ஸ் கூட வந்து டிபியூ கேஸ் கொடுக்கறதில்ல. சாம்சங் Galaxy M51 பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொடுக்கல. ஸோ இந்த சாம்சங் Galaxy F62லேயும் வந்து இவங்க டிபியூ கேஸ் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கிளாஸ்டிக் பேக் பேனல் அதுவும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் இருக்கிறது, ஸ்க்ராச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேக் பேனல் கொடுத்து இவங்க டிபியூ கேஸ் கொடுக்காதது வந்து கண்டிப்பாக ஒரு ட்ராபேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக ரீசெண்டாக நான் நோட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வந்து #full-on-speedy Android 11 OneUI 3.1 கோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சாம்சங் உடைய வெப்சைட்லலாம் இது OneUI 3.1 அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து கோர் அண்ட் ஜஸ்ட் OneUI 3.1க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OneUI 3.1 அப்படிங்கிறது வந்து ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப்பில் கொடுக்கறது. எந்த ப்ளோட்வேர்ஸும் இருக்காது, அப்சல்யூட்டாக நில், எந்த தேவையில்லாத ஆப்ஸும் உங்களுக்கு இருக்காது. பட் இதில் வந்து F62 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில ப்ளோட்வேர்ஸோட தான் வரும். பட் இது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா ஆப்ஸுமே வந்து தேவையில்லைன்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இந்த கோர் அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்க அவங்களுடைய வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணலை. இது OneUI 3.1 கோரோட தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ளோட்வேர்ஸ் இருக்கும், நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சாம்சங் Galaxy F62 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோனோ ஸ்பீக்கர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொடுக்குற ப்ரைஸிங்க்கு வந்து இது அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் இயர்ஃபோன்ஸோட யூஸ் பண்ணும்போது தான் இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இவங்க மோனோ ஸ்பீக்கர் கொடுக்காம டுவெல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். சாம்சங் Galaxy F62 ரீசெண்டாக சாம்சங் லான்ச் பண்ண ஒரு ஆல்ரவுண்டர் 4G ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே இதில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஸ்கஸ் பண்ணேன். பட் ஓவரால் இந்த ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சாம்சங் வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சொல்லவே வேண்டாம், சாம்சங்குடைய பிராண்டிங் அப்டேட்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ சாம்சங் Galaxy F62 இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.